Hello guys, so welcome back to W2S Academy Prem channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா class 11 physics oscillation part 6. இந்த part 6 என்னன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ஆனா ஒன்ஸ் ஒரு பார்ட் படிச்சிட்டீங்கன்னா மற்ற பார்ட் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நீங்க போட்டு முடிச்சிடலாம். நம்ம பார்க்க போற 3 டாபிக் என்ன அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த 3 டாபிக் என்னன்னா ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங். ஸோ ஒரு ஹரிசாண்டல் பிளேன் எடுத்துக்காங்க, அதில் ஸ்ப்ரிங்கை வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் இப்படி நான் இழுத்து விடுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் இந்த இடத்துல. ஓகே, இதுக்கு டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சாலே மற்றதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம்ப்பா. அடுத்தது என்னன்னா வெர்டிக்கல் ஆசிலேஷன். வெர்டிக்கல் ஆசிலேஷன்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் எடுத்துக்காங்க, ஆஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 K2 வேற வேற. அதை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிக்காங்க, கீழே வந்து ஒரு வெயிட் கட்டி தொங்க விட்டுருங்க. இதை இப்போ ஆசிலேஷன் பண்ணுங்க, எனக்கு இதுக்கு டைம் பீரியட் எனக்கு எவ்வளவு ஆகும். அண்ட் அதே மாதிரி பேரலல் கனெக்ஷன். இந்த 3 டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துட்டோம்னா ஹரிசாண்டல் இது சொன்னோன்னா, ஸோ அந்த ஹரிசாண்டல் இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, டைம் பீரியட் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் பிளேன் எடுத்துக்காங்க. ஓகே, ஒரு ஹரிசாண்டல் பிளேன் எடுத்துக்காங்க. இதுல ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஹரிசாண்டல் பிளேன்ல இப்படி ஹூக் போட்டு வச்சுக்காங்க. இங்க வந்து எனக்கு ஒரு வெயிட் நான் கட்டி இப்படி வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த மீன் பொசிஷன். இதுதான் மீன் பொசிஷன். ஓகே, இப்போ நான் என்ன இது வந்து பார்த்துட்டோம்னா மாஸ் m. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் பொசிஷன்ல இந்த ஸ்ப்ரிங் இருக்குது இல்ல, இந்த ஸ்ப்ரிங் எங்க இருக்கா, கரெக்டா பாருங்க, இதான மீன் பொசிஷன், இங்க இருக்கா. இப்போ இதை நான் வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் கொடுத்து இவ்வளவு தூரம் நான் இழுக்கிறேன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இவ்வளவு தூரம் நான் இழுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்துட்டோம்னா எங்க வந்துருச்சு பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ப்ரிங் எனக்கு இங்க வந்துருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ எவ்வளவு தூரம் ஸ்ப்ரிங் நகர்ந்திருக்கு, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ப்ரிங் எனக்கு நகர்ந்திருக்கு. இப்போ நான் இதை நான் விட்டுட்டேன்னா அதே எக்ஸுங்கிற அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இது பின்னாடி போகுமா, இதான மீன் பொசிஷன். இது மீன் பொசிஷன். இது பிளஸ் எக்ஸ்னா இது மைனஸ் எக்ஸ். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் முன்ன பின்ன போய் 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 கடைசியில் வந்து பார்த்துட்டோம்னா நடுவில் வந்து நின்றும். சப்போஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லைன்னா இது பாட்டுக்கு வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஹரிசாண்டல் இதில். ஓகே, இப்போ இதோட டைம் பீரியட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும், இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஓகே, force is directly proportional to displacement. இங்க x axisல displacement இப்போ ஹரிசாண்டலா இருக்கிறதுனால நான் x நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், F is equal to minus k into x ன்னு வரும், கரெக்டா, where k represents spring constant. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா படி நீங்க என்ன போட்டுக்கலாம், F is equal to ma போட்டுக்கலாம். and this is equation number 2. this is we already know this form. ஸோ 1 is equal to 2 நான் போட்டேன்னா எல்லாம் சேம் ஃபார்மேட்டில் தான்ப்பா இருக்கும். ஸோ ma is equal to minus kx. எனக்கு தேவை ஆக்சலரேஷன். a is equal to minus kx divided by m. Let this be an equation number 3. So acceleration in simple harmonic motion is given by what? A is equal to A is directly proportional to y, sorry, A is directly proportional to நீங்க x ன்னு போடுவீங்க, கரெக்டா. அப்போ A is equal to minus omega square x. ஞாபகம் இருக்கா இந்த இது? So let this be an equation number 4. இப்போ equation number 3 ஐயும் equation number 4 ஐயும் equate பண்ணுங்க. So we'll get minus omega square x is equal to minus kx divided by m. Minus minus get cancelled, x get cancelled. Therefore omega square is equal to k divided by m. Therefore omega is equal to root of k divided by m. எனக்கு தேவை டைம் பீரியட். டைம் பீரியட் is equal to 2 pi, அதாவது டோட்டல் இது displacement in angle 360 degree divided by angular velocity omega. So t is equal to divided by root of k divided by m, which is nothing but 2 pi root of m divided by k. So this is the time period of a pendulum for a
horizontal oscillation of a spring. இப்போ இது தெரிஞ்சிருச்சுனா போதும், இத வச்சுக்கிட்டே நீங்க மத்தது எல்லாத்துக்குமே நீங்க போட்டுறலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து vertical oscillation ஆரம்பிக்க போறோம். இது horizontal oscillation முடிஞ்சிச்சு. வேணா இதோட simulation நான் காமிச்சிடுறேன். Wait. இது பாருங்க, horizontal oscillation, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மெட்டல் ஒரு இதில் பாக்ஸில் நான் கட்டியிருக்கேன். இந்த பாக்ஸோட மாஸ் ஆல்ரெடி இவனுங்களே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, 0.5 யூனிட் கொடுக்கல, லைக் மேபி கேஜியோ வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கானுங்களா. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நான் இப்போ நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை நான் வந்து பார்த்துட்டோம்னா நான் விடுறேன். இப்போ விடுறப்ப எனக்கு என்ன ஆகும், இதே டிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கவர் ஆகுமா. மீன் பொசிஷன் நம்மளுக்கு இங்கே இருந்துச்சு, ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிளாக் நம்மளுக்கு தேவையில்லை, எனர்ஜி லெவல் ஓகே இருக்கட்டும். இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் இது பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதே லெவலுக்கு வெளியே போயிட்டு பின்னாடி வருதா. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்துட்டோம்னா to and fro about its mean position நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இதாகி கடைசியில் இது வந்து ரெஸ்ட்டில் வந்து எனக்கு நின்றும். ஓகே, அப்போ இந்த ஆசிலேஷன் எத்தனை நேரம் நடக்கும். இப்போ இங்கே நான் டைம் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இங்கே ஸ்டாப் கிளாக் வைக்கிறேன் நான். இப்போ இதை நான் இழுத்துட்டு இப்படி நான் விடுறேன், ரைட். பாருங்க, இந்த ஆசிலேஷன் நடந்து முடியறதுக்கு எனக்கு எவ்வளவு வந்து பார்த்துட்டோம்னா டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வாட்ச் வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல. ஸோ அந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா T is equal to 2 by root of m divided by k அப்படிங்கிறது. ஸோ எம்ங்கிறது மாஸ், இங்கே நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த மாஸ், கேங்கிறது இந்த ஸ்ப்ரிங்குக்குன்னு உள்ள ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் போட்டோம்னா இந்த ஸ்ப்ரிங்கு ஹரிசாண்டல் டிரெக்ஷனில் எவ்வளோ நேரம் ஆசிலேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, this is very simple, right? ஓகே, இங்கே கவனிங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்துட்டோம்னா vertical oscillation of a spring. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 2 ஸ்ப்ரிங் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எடுத்திருக்கேன், வேற ஸ்ப்ரிங் S1 S2. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்துட்டோம்னா K1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேற, ஏன்னா இது வேற திக்னஸ்ல இருக்கு. அப்போ இது வேற அந்த அழுத்தற அந்த கம்ப்ரெஷன் வந்து பார்த்துட்டோம்னா வேற இதாக தான் இருக்கும். ஓகே, K1. அப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா வேற ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா வேற ஃபோர்ஸ் இருக்கும். சின்ஸ் இந்த ரெண்டையும் காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்ல கட்டி வச்சிருக்காருனால இந்த ரெண்டுமே காமனான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் காமிக்கும். Y காமனான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு கீழே போகும். அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், சாரி ஸ்ப்ரிங், 2 ஸ்ப்ரிங், 2 டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங், 2 இதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் 2 F1 F2. இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு K1 K2. ஆனால் எது மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே காமன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா காமன். அப்போ இங்கே என்ன கேட்குறானுங்கன்னா 2 ஸ்ப்ரிங்குக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா ஃபோர்ஸ் எழுதுங்க. ஃபார் ஸ்ப்ரிங் S1 S2 நான் இங்கே வந்து ஃபோர்ஸ் எழுதுறேன். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படி F1 is equal to minus K1 into Y. கரெக்டா, ஏன்னா Y வந்து 1 2 போட முடியாது, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிமைன் சேம் ஃபார் போத் த ஸ்ப்ரிங்ஸ். அதே மாதிரி இங்கே F2 is equal to minus K2 Y. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வேணுமா. ஸோ டோட்டல் ரீஸ்டோரிங் force is given by the formula F is equal to F1 plus F2. அப்போ எனக்கு ஆன்சர் இங்கே என்ன வரும், F is equal to F1 என்ன minus K1Y, அப்புறம் plus இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் K2Y. அப்போ இங்கே எதை காமனாக வெளியே எடுக்கலாம், மைனஸ் ஒய்யை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா K1 plus K2. ஸோ திஸ் இஸ் யர் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் what will be the force formula, F is equal to minus Ky. Let this be an equation number 2. So equation 1 is equal to equation 2 நான் போட்டேன்னா minus Ky is equal to minus Y into K1 plus K2, right? So இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், y கேன்சல் ஆயிரும். ஸோ K ஓட ஆன்சர் என்ன, K1 plus
K2. So parallel connection பண்ணியிருக்கிறதுனால total spring constant is equal to K1 plus K2. இதை கொண்டு வந்து நம்ம டைம் பீரியட்ல போடலாம். டைம் பீரியட் தான் போனதுலேயே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். என்னது? T is equal to 2 pi root of m divided by K. இப்போ K வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? 2 pi root of m divided by K வர இடத்துக்கு பதிலாக தான் நீங்க என்ன போட்டுக்கலாம்? K1 plus K2. ஸோ இது ஒரு ஆன்சர். இதுவும் ஒரு ஆன்சர். இதுல இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா பாருங்க, ஸ்பெஷல் கேஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தப்பி தவறி இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குமே ஒரே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, இஃப் டூ ஸ்ப்ரிங்ஸ் ஹேவ் சேம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்கறானுங்க. தட் இஸ் K1 is equal to K2 is equal to K. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இந்த மேல இருக்கிற ஈக்குவேஷனை நீங்க எப்படி எழுதலாம்? 2 pi m divided by K1 பா. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? K1 வர இடத்துல K, K2 வர இடத்துலயும் K. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 2 pi root of m divided by 2K. ஸோ இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட டைம் பீரியட். இதோட ரெசிப்ரோக்கல் போட்டு நீங்க ஃப்ரீக்வன்சி எழுதிக்கலாம். ஓகே, இது ஸ்பெஷல் கண்டிஷன். ரெண்டு ஸ்ப்ரிங்கும் ஒரே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்குண்டான சிமுலேஷன் நீங்க பார்த்துருங்க. இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் 1 ஸ்ப்ரிங் 2 ரெண்டு இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்குக்கு இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 1, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இது இன்க்ரீஸ் பண்றப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட திக்னஸ் பாருங்க அதிகமாகுதா? இந்த ஸ்ப்ரிங்கோட திக்னஸ் அதிகமாகுதா? பாருங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை கம்மி பண்ணிட்டேன்னா திக்னஸ் வந்து பார்த்துட்டோம்னா கம்மியாகுதா? இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு 250 கிராம் 1/4 கிலோ இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் தொங்க விடுறேன். 1/4 கிலோ கூட வேண்டாம், இது டக்குன்னு வந்து ஆடுறது தெரியும். 50 கிராம் நான் வைக்கிறேன் பாருங்க. எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? 50 கிராம் தொங்க விடுறப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கரெக்டா? இங்க எப்படி இருக்கு? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 50 கிராமுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே இதுதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை நான் கம்மி பண்றேன். இருக்கிறதுலயே வச்சு நான் கம்மி பண்றேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்களேன், அதே 50 கிராமுக்கு எவ்வளவு தூரம் கீழே இறங்குது? அதிகமா இருக்கா? இப்போ புரியுதா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு? ஒரு ஸ்ப்ரிங்குக்கும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்துட்டோம்னா வேற வேறையா இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்துட்டீங்கன்னா பைக்கோட ஷாக் அப்சர்வர், பைக்கு சைடில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இந்த இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்கு. அப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்காது. பட் ஆனால் இது லோட் பியரிங் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கொடுக்கும். ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுவே நீங்க நல்லா தின்னா இருக்கக்கூடிய ஷாக் அப்சர்வர் போட்டீங்கன்னா பள்ளம் குழி மேடுல ஏறி இறங்குறப்போ உங்களை தூக்கி வீசிடும் மேலே. ஓகேவா? ஏன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப மெதுவா கம்ப்ரஸ் ஆகி மெதுவா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்ப இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ரொம்ப 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 அதிகம். அதனாலதான் நம்மளுக்கு கம்மியான டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது குழி மேடுல ஏத்தி இறக்குறப்ப கம்மியான டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கீழே லைட்டா அமுங்கி லைட்டா மேல தூக்கி நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஓகே, இது பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகளை வந்து கட்டி அந்த இதில் நம்ம இதில் ஊஞ்சலில் ஆட விடுவோம்ல, ஸ்ப்ரிங் மேலே கீழே இதாகும்ல, இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பைக்குக்கு இருந்ததை விட. அப்போ இது கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஷன் ஆகும், மேலே கீழே நல்லா போயிட்டு வரும். ஸோ அது குழந்தைகளுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ பெண்ணில் இருக்கக்கூடிய நம்ம இந்த கிளிக்கிங் பென் இருக்குல்ல, மேலே அமுத்தினோம்னா நெப்பு வரும்ல, அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கோட திக்னஸை பொறுத்து அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மாறுபடும். அது எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் வில் பி லோ. ஓகே, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேணா அந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் வில் பி லோ. லாஸ்டா எழுதுறேன். if k is greater, if k is high, amplitude will be low. if k is low, amplitude will be high. ஓகேவா? இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட நேச்சர். ஃபைன், இப்போ அதைத்தான் உங்களுக்கு இங்கே சிமுலேஷனில் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் ஒரே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா 100
இது ரெண்டையும் காமனாக என்னால் வந்து பார்த்துட்டோம்னா இது பண்ண முடியாதுப்பா. ஓகே 100 100 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஒரே பொசிஷனை தான் கீழே ரீச் பண்ணும். வேணா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரே பொசிஷன் பாருங்க, ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மோரார்லெஸ் ஒரு இது கொஞ்சம் இழுத்து விட்டது ஸ்லோவாயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது காமனாக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல சிமுலேஷனில் கொடுக்கலப்பா, அதனால நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்க, இது ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இவ்வளோ தூரத்து. ஓகே பாருங்க, ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸை, ஒரே அந்த ரெட் லைனை ரெண்டுமே டச் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைன், ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்துட்டோம்னா சேம். ரைட், ஸோ பேரலலுக்கு இங்கே சொல்லியாச்சு. இப்போ நான் சீரீஸ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். வெயிட், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ். ஏதோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்துட்டோம்னா நான் கட்டி தொங்க விடுறேன். இது ஸ்ப்ரிங் நம்பர் 1. அப்படியே அது கீழேயே வந்து பார்த்துட்டோம்னா இன்னொரு ஸ்ப்ரிங்கு, அது கீழே வந்து பார்த்துட்டோம்னா நான் வெயிட் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது ஸ்ப்ரிங் 1, இது ஸ்ப்ரிங் 2. இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K2. ஸோ இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா போகும், இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும். ஓகே, இது அதிகம் இது கம்மின்னு நான் போட்டிருக்கேன் பாருங்க. பட் ஆனால் தே போத் வில் ஹாவ் என்னது இந்த இடத்துல a common force. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா காமன் இந்த ரெண்டுக்குமே. ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபார் ஸ்ப்ரிங் 1 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், F1 is equal to minus K1 by 1. இது F1 கிடையாதுப்பா, வெறும் F, ஏன்னா இங்கே வந்து காமன் தானே. F is equal to minus K1 y1. ஸோ எனக்கு தேவை y1. y1 is equal to minus F divided by K1. அதே மாதிரி இங்கே நான் போட்டேன்னா F is equal to minus K2 y2. Therefore, y2 is equal to minus F divided by K2. அப்போ இங்கே என்ன கேட்குறானுங்க, வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 சென்டிமீட்டர் கீழே இறங்கியிருக்கு, இது 8 சென்டிமீட்டர் கீழே இறங்கியிருக்கு. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், 10 சென்டிமீட்டரா? அதே மாதிரி தான். ஸோ த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் is given by y is equal to y1 plus y2. அப்போ y is equal to y1 ஓட ஆன்சர் என்ன, minus f divided by k1 minus f divided by k2. இந்த ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது என்னவா இருக்கும், ஸோ y is equal to minus f நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 1 divided by k1 plus 1 divided by k2. ஓகே, ஸோ let this be an equation number 1. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், in simple harmonic motion f is equal to minus ky. எனக்கு தேவை என்னது, y is equal to minus f divided by k. Let this be an equation number 2. equation 1 is equal to 2 இங்க நான் ஈக்குவேட் பண்ணனா minus f divided by k is equal to minus f into 1 divided by k1 plus 1 divided by k2. Right? So minus f get cancelled. So 1 divided by k is equal to 1 divided by k1 plus 1 divided by k2. இப்போ இந்த ரெண்டுக்கும் LCM எடுக்கணுமா, அப்போ 1 divided by k is equal to k1 plus k2 divided by k1 k2. எனக்கு தேவை வெறும் k, அப்போ k is equal to k1 k2 divided by k1 plus k2. இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டைம் பீரியட். ஸோ t is equal to 2 pi divided by 2 pi root of m divided by k. இப்போ நம்ம இங்கே மாற்றி போட்டுக்கலாம். k வர இடத்துல நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், k வர இடத்துல root of m divided by k வர இடத்துல k1 k2 divided by k1 plus k2. அப்போ இது மேலே போச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், t is equal to 2 pi root of, நல்லா கவனிங்க, k1 plus k2 into m divided by k1 k2. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஃபார்முலா. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இங்கே இறங்குது. ஸ்பெஷல் கேஸ், what is the special case, what if two springs have same இது
spring constant. So K1 K2 is equal to K, same spring constant இருந்துச்சுன்னா answer என்னவா இருக்கும்? So the answer goes like this, root of thatல நீங்க என்ன போடுவீங்க? K plus K into M divided by K into K, கரெக்டா? So 2 pi root of K plus K 2K M அப்படியே இருக்கும். K into K K square. அப்ப இந்த ரெண்டும் cancel ஆயிருமா? அப்ப answer என்ன? 2 pi root of 2M divided by K. Okay, this is the time period. ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸ்க்கு. இதுக்கு சிமுலேஷன் தேடி பார்த்தா எனக்கு கரெக்டாக கிடைக்கலப்பா. ஸோ அதாவது திஸ் இஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் ஒரு டைம் ரீகால் பண்ணுற மாதிரி இங்கே நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, ரீகால் பண்ணுற மாதிரி. சாரி, ஸோ இங்கே நம்ம ரீகால் பண்ணோம்னா ஆன்சர் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? ஹரிசாண்டல் ஆசிலேஷன். ஹரிசாண்டல் ஆசிலேஷன் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன? டைம் பீரியடுக்கு t is equal to 2 pi root of k m divided by k, கரெக்டா? அதே வந்து பார்த்துட்டோம்னா வெர்டிக்கலுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சா? வெர்டிக்கல் ஆசிலேஷனுக்கு வெர்டிக்கல்ல ரெண்டு பார்த்தோம். ஸோ ஒன்று என்னது? parallel. ஸோ parallelக்கு ஆன்சர் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துச்சு? t is equal to 2 pi root of என்னப்பா வரும்? m divided by 2k, கரெக்டா? அதுலயே இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்ன? சப்போஸ் ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா, சாரி இதுதான் ஸ்பெஷல் கேஸ், இங்க எழுதுறப்ப இப்படி வரும் m divided by k1 plus k2, கரெக்டா? சப்போஸ் if two spring constants are same, parallelலயே சேமா இருந்துச்சுன்னா 2 pi root of m divided by 2k ன்னு வரும், ரைட்? இது அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சீரீஸ்க்கு பார்த்தது. ஸோ சீரீஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல? சீரீஸ்க்கு t is equal to 2 pi root of இங்க என்ன வரும்? m divided by k1 k2 மேல வந்து பார்த்துட்டோம்னா k1 plus k2, கரெக்டா? ஸோ இதோட ஸ்பெஷல் கேஸ் என்ன? ரெண்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா 2 pi root of இங்க என்ன வரும்? 2m divided by k1, the answer. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? I hope you are clear with the topic. So and that's it. We'll continue with part 7 in the next video. So if there is any query, please do let me know in the comment box section so that I can clear you in the next video if it's possible. And if I have made any mistake in the video, please do let me know in the comment box with the time so that it will be helpful for people those who are watching and they can correct themselves by seeing into the comment section. So it is very essential. Please do share, comment, click the bell icon so that you will get a continuous update about our videos. So thank you for watching W2S Academy Prem Kiran channel. Until then, it's bye from your Prem Kiran.